ஹலோ அண்ணே குங்குமம். நான் சரவணன் பேசுறேங்க. தாம்பரம் சர்ச் முன்னாடி நிக்கிறேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ சரவணா, நீயா? உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்த. சாரிப்பா, எங்க அப்பா என்ன அவசரமா அண்ணா நகர் வர சொல்லிட்டாரு. அதனால தாம்பரத்துல இருந்து இப்பதான் அண்ணா நகர் போய்கிட்டு இருக்கேன். நீயும் கோச்சுக்காம எனக்காக அண்ணா நகர் டவர் வர முடியுமா? 10 நிமிஷத்துல நிப்பங்க. அண்ணா நகரா? அண்ணா நகர் 18 கிலோமீட்டர் தான், போயிருவோம். ஹலோ, சரவணன் பேசுறேங்க. அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துட்டாங்க. சரவணா, சாரி சரவணா, என் ஃப்ரெண்ட் பூஜாவுக்கு அடிபட்டு அடையார் மலர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. அதனால நான் இப்ப அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன கோச்சுக்காம எனக்காக அடையார் பஸ் ஸ்டாப் கிட்ட வர முடியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஈஸெல்லாம் வந்து நிப்பம் பாக்குறீங்களா? இல்ல சரவணா, அண்ணா நகர்ல இருந்து அடையாருக்கு 20 கிலோமீட்டர். அதனாலதான். இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ருங்க. நான் வந்து நிக்கிறேங்க. ஹலோ, நான் சரவணன் பேசுறேங்க. அடையார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே சரவணா, நான் வந்துகிட்டே இருக்கேன். மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வரேன். இங்க ஒரே மழை இடியுமா இருக்குது. பரவாயில்ல, நான் இப்படியே வந்துடுவேன் சரவணா. நீ அங்கேயே வெயிட் பண்ணு. சரி, வெயிட் பண்றேன். என்ன சரவணன் நிக்கா? ஏய், என்னடா சரவணா இங்க நிக்க? நீ என்னடா இந்த பக்கம் சரக்கு போட போறியா? அதை விடல, ரம்யாவை பத்தி பேசியாடி? இல்லடே, தாம்பரம் வர சொன்னாலா? தாம்பரம் போனா அவங்க அப்பா அண்ணா நகர் வர சொல்லிட்டான். அவ ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அடையாருக்கு வான்னு சொன்னான். காத்து இருந்து இப்பதாம்ல போன போட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கே இருச்சரவனா கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அவ வரமாட்டாளு, உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. என்னல சொல்ற? அவ ஃப்ரெண்டுங்களோட ஹோட்டல்ல கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் சரக்கு போடும்போது பார்த்தேன்டே. உன்னை அலைய வைக்க வேணும்னே செஞ்சிருக்கா. சரி சரவணா, நீ மார்க்கெட்டுக்கு வந்துரு, நான் சரக்கு போட்டு வந்துடுறேன். ஏண்டி ரம்யா, அந்த மாக்கான அண்ணா நகர் அடையார்னு சுத்த வச்சுட்டு ஏடி. இத பாருடி, நீ செய்யறது ரொம்ப தப்பு. என்கிட்ட மோதுனா சும்மா விடுவேனா? இதுல என்ன காமெடி தெரியுமாடி? அவ எனக்கு போன் பண்ணி, ஹலோ நான் சரவணா பேசுறேங்க, நீங்க இங்க வர வேணாங்க, இங்க ஒரே மழையா இருக்குங்க, வெயிலும் மழையும் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லைங்க, ஆனா உங்க உடம்பு தாங்குமான்னு குணா படத்துல கமல் அபிராமின்னு சுத்தின மாதிரி அவன் என் பின்னாடி ரம்யா ரம்யான்னு பைத்தியமா அலைறாண்டி. பைத்தியாரனாடி? நான் பைத்தியாரனா? எதுக்கு நீ நாளே வச்ச? ஆமாண்டா, நீ பைத்தியக்காரன் தான். ஊர் அஞ்சுக்கு நான் வேணுமா? நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேண்டாம்? நானும் அடி கண்ணி நெஞ்சு காட்டி தாம்பரம் அடையார் நாளே வச்ச. ஆமாண்டா, உன்னை அலைய வைக்கணும் அப்படி செஞ்ச. ஒரு பணக்கார பொண்ணு சொன்னா அது காதல் நம்பிடுவியா? நம்பிக்கை தாண்டி காதல். தாலி கட்டி புருஷன் முண்டாட்டி உடலும் இணைஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி கல்யாண வாழ்க்கை. ஆனா காதல் அப்படி இல்லடி. மனசு இணைஞ்சாலே போதுண்டி, அடுத்த நிமிஷமே. இதெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குது. போடி. ரம்யா, மத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி.
இனிமே இந்த தப்ப செய்யாத. இதயன்னு ஒண்ணு இருந்தா வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. ரம்யா, மத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்ப செய்யாத. ஏல சதப்பல எங்கல போனீங்க? ஓனர் உங்களை தேடுறாருல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பொத்திக்கிட்டு போ. வந்துட்டான். ஓனர் ஒரு நாளைக்கு உதச்சாட்டாமல தெரிய வரும். ஆமா, இந்த கணேசனுங்கானா சரவணனுங்கானா எதுக்குடி? ஏல சரவணன் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லணும் போனேன், சொல்லிருப்பானா? அவன் போன வேகத்தை பார்த்தா நேரத்துக்கு இந்த புள்ள கூட ஒரு பாட்டே பாடி இருப்பான். ஏ நீ சொல்லி சத்தாமடே, அவனும் அந்த மாதிரி ஆள் தான். ஏ அங்க பாத்தியா? வா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். பொம்பளை பிள்ளை கிட்ட உனக்கு இல்ல பேச்சு, எல்லாம் சரவண்ட காலைல பேசிக்கலாம். ஏ டச்சுக்கு பொறுக்கி நாய் அறிவில்ல. ஏல செருக்குள்ளைகளை யார் மேல கைய வைக்கல? டேய் சீக்கிரம் மார்க் போட்டு எஸ்கேப் பண்ண. ஓடா டேய், சும்மா கேளுடா. என்ன நிறுத்தி விடாதே. டேய் சல்லிப்பையில எப்படி ஓடுறாங்க பாரு. இல்லச்சி ஏல கைய கிழிச்சானுவ. ஐயோ, கையில ரத்தம் வருதுங்க. ஒண்ணு இல்ல விடுங்க, செருக்குள்ளைக ஓடிட்டானுவ. நாங்க பாத்துக்கறோம், நீங்க போங்க. இல்லங்க, ரத்தம் அதிகமா வருது, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணு இல்லங்க, கொஞ்சம் குறுமண அள்ளிப்பட்டா சரியா போயிடும். உங்களுக்காகவும் சரவணனுக்காகவும் ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பங்க. நீங்க போங்க. சரவண மட்டும் பாத்துட்டு அந்த செடிக்குள்ள கொண்டு குடல் எடுத்துருப்பாங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. முதல்ல சரவணன் போய் பாப்போம்ல. ஆகா, நேக்க உள்ள பார்த்தா ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட், உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்னையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பர்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டாமி. சொல்றேன்ல, உள்ள வான்னு சொல்றேன்ல, வான்னு சொல்றேன்ல. நான் சினிமா கூட்டிட்டு போய் தான் வரேன். ஏமா 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 ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறான். ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா. சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யார் தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. குரங்குதான் பேசாதில்ல. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி வச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை பாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படி பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம். ஓகே, வாங்குற இடத்துல உன்னை மாதிரி இங்கே சாப்பிட வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. பொய்யா சொல்ற நீ? போதும்மா. போதுமா? அம்மா.
போதும் இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளில எடுக்கிறேன். வெளியே வரையா சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்ன என் தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சுக்க, உதச்சிக்க, கண்டிச்சுக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா?